ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோ உள்ளே பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவோடைய ரூம்குள்ளே பாம்பு வந்துடுச்சு அப்படின்றதுனால சோழன் ரொம்பவே பயந்துடுறாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஓடாங்கெல்லாம் பிரிஞ்சு கீழே விழுது, ஜஸ்ட் மிஸ்ல ஆளுங்க மேலே விழுந்திருக்கும். முதல்ல இதை சரி பண்ணணும் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த வீட்டு வேலை செய்ய எடுத்தாங்க. அப்பெல்லாம் இங்கே சேரனுடைய மாமா வந்து பிரச்சனை பண்ணதுனால அதை அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திரும்பவும் பாம்பு வந்ததுனால இந்த வீட்டை இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி க்ளீன் பண்ணியே ஆகணும். அதுவும் பக்காவாக நிலா வர்றதுக்குள்ள நிலாவோடைய ரூமை மட்டுமாச்சு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதுனால எல்லாருமே சேர்ந்து, சோழன் சொன்னதுனால மட்டும் கிடையாது, சேரன் பாண்டி எல்லாருமே முடிவெடுத்து பல்லவனும் நிலாவும் வெளியில் கிளம்பினதுக்கு அப்புறமா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸில் இறங்கிட்டாங்க. இங்கே அனுஷை வர வச்சு கூடவே சந்தாவும் வந்திருக்காங்க. வந்து வீடை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த வீடு ரொம்ப பழைசாக இருக்குது, சொல்கிறேனே தப்பாக நினச்சிக்காதீங்க பையா. இந்த வீடு உங்களது தானே, எதுக்கு இந்த வீட்டை இப்படியே வச்சிருக்கணும்? பேசாமல் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இதை ரெடி பண்ணலாம்ல. கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் பையா சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிஷ், நீ எதுக்காக சொல்கிறதுன்னு எனக்கு சொல்கிறேன்னு புரியுது எனக்கு. நிலாவே இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, பாம்பு வந்துடுச்சுன்னு பயப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே எப்பப்போ விழுன்னு எங்களுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நீ சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை, எங்களுக்கே இந்த வீடு பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கு தான் நாங்களே ரெடி பண்ணணும்னு நினச்சி இப்போது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இந்த வீட்டை ரெடி பண்ணாமல் விடக்கூடாது. சரி அனிஷ், எனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி, இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி பையா அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட் கலைக்கு அங்கங்கே வந்து உடைச்சிட்டு இருக்கிற தாவலெல்லாம் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் சோழன் சொல்கிறாரு, ஆனால் இதை பூசி முடிச்சுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா டோட்டலாக பெயிண்ட் அடித்து வீட்டையே வேறு மாதிரி மாற்றினேன். எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு புதுசாக மாற்றினேன். நம்ம பாண்டியோட கடை எப்படி பலனாச்சு பழைய கடையிலேருந்து, அந்த மாதிரி புது வீடாக இந்த வீட்டை மாற்றணுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றிடலாம் சோழா, முதல்ல நிலாவுடைய ரூமை சரி பண்ணிவிட்டு அந்த ஜன்னலெல்லாம் போட்டுட்டு அங்கே ஏதாச்சும் இருந்தால் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல ஓடை பிரிச்சிடலாம். ஓடை பிரித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு புது பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாங்க. அண்ணே, கேட்குறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதானே, நமக்கு வீடை முதல்ல க்ளீன் பண்ணணும், ரெடி பண்ணணும், அது முக்கியம் தானே. ஆனால் இதெல்லாம் பண்ணணுன்னா நிறைய செலவாகல அப்படின்னு சொல்லுவோம். டேய், அதுக்காக அப்படியே இந்த பழைய வீட்டை வச்சிட்டு இருக்கணுமாடா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான்டா இதை இப்படியே வச்சிட்டு இருக்க முடியும்? அவங்களுக்கு பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, டேய் இப்போ அவங்களுக்கு பயந்துக்கிட்டா நம்ம செய்யாமல் இருக்கோம், இப்போ நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். அது மாதிரி ஸோ பணம் வேணும்லடா, அதான் சொல்கிறேன் அப்படின்னு. டே பாண்டி விடுடா, அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இங்கே பாடுறா பாண்டி, புது வீடெல்லாம் கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அதுக்கு செவரெல்லாம் நல்லா தானே இருக்குது, பேசாமல் ஒடிஞ்சிருக்கிற இடத்துலலாம் சிமெண்ட் பூசிட்டு எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு புதுசாக பெயிண்ட் எடுத்துகிட்டு ஓடெல்லாம் பிரித்து புது வீடு மாதிரி ஸோ மாற்றிடலாம்டா அப்படின்னு சொல்லவும், சரி நான் இல்லை டவுட்டில் தானே கேட்டேன் அப்படின்னதும், டேய் அண்ணன் சொல்கிறது தானே சரி, வீடு கட்டணும்னா நிறைய பணம் ஆகும், அதுக்கு அதில் பாதி செலவோடு நம்ம வீட்டை ஃபினிஷ் பண்ணுறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லவும், சரிடா சரி நீ தானே பண்ணணும்னு ஆசைப்படுற, சரி எம்முட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்கவும், டே அதெல்லாம் என்கிட்ட இருக்குடா அப்படின்னு. டே எதுக்குடா இப்போ அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, பேசாமல் அமைதியாக வேலையை பாருங்கடா, போயிட்டு அது எல்லாத்தையும் சுரண்டி எடுங்கடா, அனிஷ் வந்து பூசட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வானதி பாண்டிக்கு கால் மேலே காலாக பண்ணிகிட்டே இருக்காங்க. பாண்டி எடுக்கிறது கிடையாது, இருக்கிற வேலையில் எவ்வளோ ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. வேலை இருக்குன்னு சொன்னால் விட்டுறணும், அதை தவிர மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு பாண்டி. சோழனும் அதை கவனிச்சுட்டு, ஏய் என்னடா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுத்து பேசு, இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணி அப்படி எங்கேயாச்சும் வைடா, கிர்ன்னு தலை வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிடா அப்பாடி இவன் அன்னைக்கட்டும் ஃபோனை ஒடிச்சிடுவான், பேசாமல் ஆஃப் பண்ணி வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை ஆஃப் பண்ணி அமைதியாக ஃப்ரிட்ஜ் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போது நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓ இவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஆஃப் பண்ணி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லாத கல்யாணத்துக்கு அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுக்கு இவங்கெல்லாம் இப்படி ஓவராக தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்கன்னு தெரியலையே. அதான் அவங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணியாச்சுல, டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா பேசாமல் வீட்டை விட்டு துரத்தி வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் பாண்டி சந்தோஷமாக இருக்கலான்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம எப்போ பார்த்தாலே அண்ணின்னு அண்ணியே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. சே இது கொஞ்சம் கூட சரியில்லை, நடக்காத
நடக்காத கல்யாணத்துக்கு ஓவர் ட்ராமா வேற அப்படின்னு எல்லாம் வந்து வானதி ஒரு பக்கம் இங்க கேவலமா நிலாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல என்னமோ இவங்க மட்டும்தான் உலகத்திலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பாண்டியோட அண்ணா ஒரு பக்கம் சோழன் என்னமெல்லாம் பில்டப் கொடுத்தாரு. ஓ இப்போ புரியுது நாங்க லவ் பண்ணும்போது எதுக்கு அவருக்கு கோவம் வந்துச்சுன்னு. உண்மையான லவ்னா இது. நாங்க லவ் பண்ணி இப்படியெல்லாம் அவங்க முன்னாடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால அவங்க பண்றது லவ்வே இல்லைல்ல, அதனால பொறாமையில எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல எப்படியாச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே பாண்டிக்கிட்ட மெல்ல மெல்ல நம்ம பாண்டியை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். இப்படியே விட்டுட்டு போனா இது சரி வராது. இப்பவே குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. இல்ல எப்படியாச்சும் கல்யாணம் முடிக்கிற வேலைக்கு வானத்தி நாம வந்து பாண்டியை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா பாண்டியை பேசாம எங்கேயாச்சும் தனி கொடுத்துடும் கூட்டிட்டு போயிடும். ஸோ எங்கேயாச்சும் ரூம் பார்த்து வாடகையாச்சும் தங்கிடணும். பாண்டி இப்ப நல்லா சொந்தமா தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மற்றபடி பாண்டியை தவிர அந்த வீட்டுல யார் பெருசா சம்பாதிக்கிறாங்க? அவங்க அண்ணன் பெரிய அண்ணன் என்ன பெருசா சம்பாதிக்கிறாரு. ஸோ மேஸ்திரி வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 500 600 வாங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி அவங்க 2வது அண்ணன் சோழன் அவ பெருசா இல்ல, எந்த நேரமும் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் திரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அவனும் பெருசாக சம்பாதிக்கிறதுல இப்போ முக்கியமாக அந்த வீட்டில் சம்பாதிக்கிறது பாண்டி மட்டும்தான். ஒன்னாவே இப்போ அமைதியாக பாண்டி அந்த வீட்டில் விட்டு வச்சிருந்தோம். பாண்டியோட உழைப்பு மொத்தத்தையும் அவங்க சுரண்டிடுவாங்க. அப்புறம் நமக்குன்னு எதுவுமே இருக்காது. முதல்ல அதனால பாண்டி பிரித்து கூட்டிகிட்டு வந்துடணும். பாண்டி தான் இப்போ சொந்தமாக தொழில் ஆரம்பித்து நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அதுலேயே வந்து நிறைய பணம் வந்துட்டு இருக்கு. பேசாமல் நம்ம பாண்டியை கல்யாணத்துக்கு அப்புறமா தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பல்ல மறக்கான் அவனை படிக்க வைக்கணும்னு அதுக்கு செலவுக்கு கேட்பாங்க. இல்லை சாமி அப்பாடி அவங்க வீட்டில் என்ன அப்படியே சொத்து சேர்த்தா வச்சிருக்காங்க, அதே ஓட்ட வீடு, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க. நம்ம முதல்ல பாண்டியை தனியாக கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு வானதி அவங்களுடைய மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டி அந்த கடையை நான் வாங்கி ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதும், எதுக்கு பாண்டி பெரிய கடையை ஓப்பன் பண்ண, உன் லெவலுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க குடும்பம் தான் கை கொடுத்து பணத்தை கொடுத்து பாண்டி நீ ஆரம்பிடா, சின்னதுலேருந்து தான் பெருசுக்கு போக முடியும் அப்படின்னு தைரியம் கொடுத்து அந்த கடையை ஓப்பன் பண்ணி தந்தது அவங்க குடும்பங்களாம். இப்போ அதே கடையிலேருந்து வருமானம் வருது அப்படின்ன உடனே பாண்டி இப்போ கடையை வச்சுக்கிட்டு சொந்தமாக அந்த கடைக்கு ஓனராக இருக்காரு அப்படின்ன உடனே அவங்கள கூட்டிக்கிட்டு தனியாக போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வானத்தை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. குடும்பத்து மேலே இருக்கிற கோவத்தை ஒருத்தருக்கு பேசியான கூட சமாதானப்படுத்திக்கலாமே தவிர இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டே குடும்பத்தை பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நாளைக்கு பாண்டிக்கு ஒன்றுனாலையும் பாண்டியை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலையும் அதுக்கும் அவங்க குடும்பம் தான் செலவு பண்ணணும். பாண்டி தன் குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒன்றுனா அவர் தான் செலவு பண்ணணும். இப்படி ஒருத்தர் அவங்களுக்குள்ள அவங்க தான் செலவு பண்ணிக்க முடியுமே தவிர வேற யாரும் வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேன்றாங்க இந்த வானதி. பாண்டி கரெக்டாக தான் யோசிக்கிறாரு தன் குடும்பத்துக்காக. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரையும் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வேலையை கற்றுக் கொடுத்து ஒரு பொறுப்பான ஒரு வேலையில இருக்கணும் அப்படின்றதுக்காக பாண்டிக்கும் வேலை கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு திறமையை தொழில கையில கொடுத்து வச்சிருக்காரு. பல்லவனையும் படிக்க வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சோழனையும் படிக்க வச்சு இப்போ கார் ஓட்டுறதுக்காக டாக்ஸிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு அம்மா இல்லாமல் ஒரு அண்ணனா இதை பண்ணுறதே பெரிய விஷயம். தான் படித்து தான் முன்னேறணும், தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நாம் போயிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்த வானதி இதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்படியே அவங்க அப்பா சம்பாதிச்சுக்கிட்டு அந்த ஒரு சின்ன வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்களுக்கு அவ்வளோ திமிர் இருக்கிறப்போ, ஸோ இங்கே குடும்பத்தோட பாசம்னா என்ன புரிஞ்சு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சந்தோஷமாக அண்ணன் தம்பிங்க கூட அம்மாவே இல்லாமல் வளர்ந்த பாண்டிக்கு அவருக்கு எவ்வளோ இருக்கும், தன்னுடைய குடும்பம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அவங்க அம்மா இல்லாத அந்த குடும்பத்துக்குள்ளே வளர்ந்தப்போவே பாண்டிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வானத்தை நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் எக்காலத்துலேயுமே பாண்டி கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டார். நீ வேணாம் போடின்னு தூக்கி போட்டுட்டு தன் குடும்பத்துக்காக கூட வருவாரே தவிர குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிற அளவுக்கு சுயநலவாதி பாண்டி கண்டிப்பாக கிடையாது. அப்படி வானதி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இங்கே அவங்க பாட்டுக்கு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்ச விஷயம் கார்த்திகாவுடைய அம்மாவுக்கும் அவருடைய மாமாவுக்கும் தெரிய வந்துடுச்சு. இப்போ அவங்க அப்படி தெரிஞ்ச உடனே இவங்க கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க, சண்டை போட்டு பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, இந்த வீட்டு வேலையை நீங்கள் செய்யக்கூடாது, வீடு எங்களுக்கு சொந்தம்னு கேஸ் போட்டாச்சு இல்லை, இப்போ எதுக்கு திரும்பவும் இந்த வீட்டு வேலையை ஆரம்பிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி இந்த வீட்டை நாங்கள் சரி பண்ணியே ஆகும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. பெரியப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பெரியப்பா, வீட்டுக்குள்ளே பாம்பெல்லாம் வந்து போகுது, நிலா வேறு வீட்டுக்குள்ளே இருக்குது, நிலா பார்த்து ரொம்ப பயப்படுது, வீடே ரொம்ப பழைசாக இருக்குது பெரியப்பா, அதான் கொஞ்சம் வீடெல்லாம் சரி பண்ணலான்னு சரி பண்ணிட்டுருக்கோம். ஏன் பெரியப்பா இப்படி தேவையில்லாமல் சண்டையை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. டே அவன் என்னடா பெரிய ஆள், அவன் வந்து சொல்கிறது இந்த வீடு என் அப்பா எனக்கு கொடுத்ததுடா, அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், நீங்கள் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா இவங்க இதுக்கெல்லாம் மசிற மாதிரி தெரியல, பேசாமல் நம்ம போய் போலீஸை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு கஸ்தூரி சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக போயிட்டாங்க. பரவாயில்லையே மிரட்டில் அமைதியாக போயிட்டாங்களே, இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு நீங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கவும் அவங்க பயந்து போகலை, போயிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வரதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. அப்போது சந்தா வந்து அனுஷுக்கிட்டேயும் அவருடைய சேரன்கிட்டையும் கேட்டுட்ருக்காங்க, ஏன் இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த வீட்டை சரி பண்ண விடாமல் அப்படின்னு கேட்டுட்ருக்கோமோ. அதுவாப்பா அது அவங்க 2 பேரும் என் அப்பாவும் இதோ இப்போ வந்துட்டு போனாரல்ல, அவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க, அதாவது அவங்க அண்ணன் தம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இவங்க தானா அது அப்படின்னு. ஆமாப்பா நீ கூட நிறைய தடவை அவங்கள பார்த்துருப்பில்ல அப்படின்னு. அவங்களுக்கு அதாவது என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவுக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்க, நாங்கள் எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கோம், ஆனால் என் அப்பாவுடைய வீடு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு என் பெரியப்பா வந்து சண்டை போட்டுட்ருக்காரு, என் அப்பா எனக்கு தான் கொடுத்துட்டு போனாருன்னு. அதனால கோர்ட்டில் வந்து அவங்க கேஸ் போட்டுட்டாங்க, இந்த வீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த வீட்டை சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. ஆனால் நாங்களும் ரொம்ப நாளாக பார்த்துட்டோம், ஆனால் இதுக்கப்புறமும் சரி பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல, ரொம்ப பழசாயிடுச்சு பாருப்பா, எல்லாம் எப்படி பேந்து விழுதுன்னு, அதான் சரி பண்ணலான்னு சரி பண்ணிட்டுருக்கோம். இனி என்ன ஆனாலும் சரி அவர் வந்து கேட்டால் கூட இந்த வீட்டை ரெடி பண்ணிட்டு நம்ம எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், கவலைப்படாத சந்தா அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே தானே நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னு சந்தா நினச்சிக்கிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க போது தான் அவங்க வந்து போலீஸை கூட்டிகிட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்கு போலீஸை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி. பாருங்க சார் பாருங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் வீடெல்லாம் பூசக்கூடாதுன்னு இவங்களுக்கு தெரியாதா, அதே மீறி இவங்க பூசினா இந்த வீட்டை சீல் வைக்க சொல்லி கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு, இந்த வீடு எங்களுடையது, இங்கே பாருங்கள் சார் படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கொடுத்த நோட்டீஸை கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க போலீஸ் வந்து. என்னையா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா, இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ நாளாக இருக்கீங்க, இதை ஏதாச்சும் ரெடி பண்ணும் போதெல்லாம் இவர் சொல்லிகிட்டே தானே இருக்காங்க இந்த வீட்டை ரெடி பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு, இந்த வீடு அவரோடையதான் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு, உங்களுடைய அப்பா இது உங்களுடைய இதுன்னு சொல்கிறாரு, உங்களுடைய தாத்தா இது உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தலாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட எதுவுமே கிடையாது, இப்போ இவங்களுக்கு தான் இந்த வீடு சொந்தம், இவங்களோட இதுதான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எது எப்படி இருந்தாலும் சரி, இது அவர் பேரில் இருந்தாலும் சரி இவர் பேரில் இருந்தாலும் சரி, அதுக்கான ஆதாரம் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட்டில் கேஸ் நடந்து நோட்டீஸ் வந்திருக்கு, இந்த வீட்டை நீங்கள் சரி பண்ணக்கூடாது, அதேமாரி சரி பண்ணால் சீல் வைக்க சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு, இப்போ நீங்கள் அந்த வீட்டை சரி பண்ணுறீங்க, இப்போ நான் அவங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு இந்த வீட்டு மேலே சீல் போட போகிறேன் அப்படின்னு சொன்னதும், சார் என்ன சார் இவர் தான் சொல்கிறாருன்னா நீங்களும் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டை சீல் வைக்க வருவீங்களா சார், பாருங்கள் சார் எவ்வளோ நாளைக்கு தான் சார் நாங்களும் பொறுமையாக இருக்க முடியும், அதுவும் முடிஞ்ச பாடு இல்லை, கேஸும் முடிஞ்ச பாடு இல்லை, இந்த வீடும் சரி பண்ணணும், எல்லாம் அங்கங்கே உடஞ்சி விழுது சார், எப்போ யார் மேலே எல்லாம் இடிஞ்சு விழுன்னு தெரியாமல் பயத்தில் இருக்கோம் சார், நாங்கள் சரி பண்ணி தான் சார் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா நான் உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு, சொல்லா நீ கொஞ்சம் பொறுமையாக இருடா சார், பெரியப்பா ஏன் அப்படி பண்ணுறீங்க, பெரியம்மா நீங்களாச்சும் பெரியப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா. இங்கே பாச்சாரா இவ்வளோ நாள் உனக்காக தான் நான் பொறுமையாக இருந்தேன், இதுக்கப்புறம் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, ஏன் உங்களுக்கு தெரியாதா இந்த வீடு எங்களுக்கு சொந்தம்னு நாங்கள் எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் பேசாமல் காலி பண்ணிட்டு எங்கேயாச்சும் போவீங்களா, ஆனால் இங்கேயே இருக்கிறீங்க, எத்தனை நாளைக்கு நாங்களும் பொறுமையாக இருக்க முடியும், ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், பேசாமல் எங்கேயாச்சும் கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், ஏன் 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 நான் ஏன் போகணும், என் பிள்ளைங்க இந்த வீட்டை விட்டு அவங்கெல்லாம் எதுக்கு போகணும், அப்படியெல்லாம் முடியாது, என் பிள்ளைங்களும் நானும் இந்த வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு நடேசன் வந்து கஸ்தூரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் பெருசாக இங்கே தான் இருப்பீங்க சார், இவங்களெல்லாம் அடித்து தொடச்சிட்டு இது மேலே சீல் வைங்க சார், கோர்ட்டில் நாங்கள் கேஸ் பார்த்து இந்த வீடை எங்கள் பேருக்கு மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அதெல்லாம் அப்படியெல்லாம் மாற்ற விட்டுற மாட்டோமே சார், என் அப்பா இந்த வீட்டை எனக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்காரு, எனக்கு தான் உயில் எழுதி வச்சிருக்காரு,
வச்சிருக்கிறாரு. இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், என் பேரில் தான் இருக்குது அப்படின்னலாம் வந்து நடேசன் சொல்லிட்டு இருக்கவும், சார் இதெல்லாம் வாயில் சொல்கிறதுக்கு நல்லா தான் சார் இருக்குது. அப்படி நீங்கள் உங்கள் பேரில் உயில் எழுதி வச்சுருக்காரு, உங்கள் பேரில் வீடு இருக்குது அப்படின்னா வீட்டு பத்திரமும் உயிலும் எங்கே சார்? நீங்கள் அதை எங்ககிட்ட காட்டியிருக்கலாம்ல. அதாவது இப்போ கூட நீங்கள் காட்டலாமே, எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே இவங்க சேரன் பல்லவன் அதாவது பாண்டி இவங்கெல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. அதுதான் இல்லையே, அது இருந்தால் நாம் ஏன் இப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அப்போ நடேசன் இருந்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கவும், சார் அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன அமைதியாகவே இருக்கிறீங்களே, அந்த ஒரு பத்திரம் இருந்ததுன்னா உயில் உங்கள் பேரில் இருக்கிறது இருந்திருந்தால் போதுமே. நீங்கள் எப்போவோ கோர்ட்டில் அதை காட்டி உங்களுடைய பேருக்கு வீட்டை நீங்கள் மாற்றி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாமே, எதுக்கு இந்த கேஸை இழுத்து அடிச்சுட்டு இருக்கீங்க? கோர்ட்டில் கேஸ் ஈஸியாக முடிஞ்சிட்ருக்குமே அப்படின்னாலாம் வந்து போலீஸ் சொல்லவும், அப்போ சார் அதெல்லாம் இருந்தால் தானே சார் கேஸ் முடிக்கிறதுக்கு, அதெல்லாம் அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை சார். இந்த வீடு எங்களுக்கு சொந்தம், நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், அது அவருக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் அப்பா எனக்கு தான் விட்டுட்டு போனார் அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே இவங்க திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ தான் இங்கே நடேசன் சொல்கிறாரு, சார் என்ன சார் என்ன, நான் ஒரு நிமிஷம் வாயை திறக்கலன்னு உடனே உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா? சார் ஆதாரம் இருக்குது சார், உயில் இருக்குது அப்படின்னு சொன்னதும் இவங்களே தன்னுடைய பிள்ளைங்களே பயங்கர அதிர்ச்சி ஆக்குறாங்க. அப்பா என்ன இவர் தேவையில்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் இல்லாததை இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சோழன் யோசிச்சுட்ருக்காரு. என்ன சொல்கிறீங்க, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குவான். ஆமாடா அப்படின்னு. அப்போது அன்னைக்கு கேட்டப்போ இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம் சொன்னேன், இப்போ இருக்குது, என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு. சார் அதை நீங்கள் காட்டலாம் இல்லை, அதை காட்டினீங்க அப்படின்னா நாங்களே எடுத்துகிட்டு போய் கூட கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறோம், நீங்கள் அதை வச்சு உங்கள் பேருக்கு கேஸ் நடத்தி வீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னலாம் சொல்லிட்டு இருக்கவும், சார் இருக்குது வெயிட் பண்ணுங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வழக்கம் போல் உள்ளே போகிறாரு. அதை இதை தடவி அதில் இருந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து இங்கே போலீஸ்கிட்ட காட்டுவோம். அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி. சார் இங்கே பாருங்கள், நீங்கள் என்னமோ உங்களுக்கு இந்த வீடு சொந்தம், உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்ததா நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, சட்டப்படி இவருக்கு தான் இந்த வீடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்பா அதை எழுதி வச்சுருக்காரு, இங்கே பாருங்கள் உயில் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக அதிர்ச்சி இங்கே கஸ்தூரிக்கும் அவளுடைய அண்ணனுக்கும். சார் இல்லை இவங்க ஏதோ பொய்யா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சார் அது பொய்யா உண்மையா பழிசா இல்லை பித்தளையா என்னன்றதெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இங்கே இவனை தேவையில்லாமல் பேச சொல்லாதீங்க, இதுதான் என் அப்பா எனக்கு எழுதி வச்சுட்டு போனால் உயில், இது அந்த காலத்து உயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்லவும் இவங்க திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கஸ்தூரியும் அவருடைய அண்ணனும். அப்போ தான் என்னென்ன அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேஸ் போட்டால் இப்போ அவர் ஏதோ அப்பா எழுதி வச்சுட்டு போன உயில் இருக்குன்னு சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லவும், அம்மா அதெல்லாம் ஏன் இருக்காதம்மா, அவன் சும்மா ஏதோ நாடகம் நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ கவலைப்படாத நமக்கு தான் இந்த வீடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தான் வீடு இருக்குது, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க யோசிச்சு பார்க்காம இவங்க இருக்கிற வீட்டையும் பிடுங்கிக்கணும்னு பார்க்குறாங்களே. 4 ஆம்பளைங்க, அதுவும் பள்ளிய வீடு, ஒன்றுத்துக்கும் உதவாது அந்த வீட்டில் இருக்காங்க, போகட்டும்னு பொழைச்சி விடாமல். ஸோ அந்த வீடு எங்களுக்கு வேணும்னு ஏன் தான் அப்படி பிடிவாதமாக இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்கள வாழ விடக்கூடாது, அந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும், அதுதான் அவங்களோட நோக்கமாகவே அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ உயில் இருக்குன்னு நடேசன் சொன்ன உடனே பயங்கர அதிர்ச்சி. அப்போது கொடுங்க சார், அதை அப்படி நாங்களும் பார்க்கணும், இது வரைக்கும் நாங்களே அதை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சேரன் இவங்கெல்லாம் வாங்கி பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ இந்த ஆள் சரியான கிறுக்கண்ணே, ஏதாச்சும் நம்ம ஒன்று கேட்கும்போது முதல்ல இல்லைன்னு சொல்லிடுறது, அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருது. உன் ஜாதகத்தை கேட்கும்போது அப்படி தான் பண்ணார், அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ கேட்கும்போதும் இதே மாதிரி தான் செஞ்சார். இப்போது உயில் விஷயம், அன்றைக்கி நம்ம ஊடெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்கே இருக்குது பரண்ட மேலெல்லாம் தேடி பார்த்தோம், எங்கேயுமே கிடைக்கல. இப்போ பார்த்தியானே இந்த ஆள் கமுக்கமாக எங்கே வச்சுருந்தேன்னு கொடுக்குறத அப்படின்னு சோழன் சேரன் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் இது நம்ம தாத்தா எழுதி வச்சுட்டு போன உயில் தான், இது அப்பா பேரில் தான் இந்த வீடு இருக்குடா சோழா, இது போதுண்டா, இதை வச்சு இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், ஆனால் இதை பத்திரமா வச்சுக்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மட்டும் இதை கிடைக்கவே விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம கிட்ட வீட்டு பத்திரம் இருக்குது உயில் இருக்குது அப்படின்னு உடனே அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இதை வச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்ம வீட்டை நமக்கு சொந்தமாக்கலான்னு. சார் இப்போ பாருங்கள் சார், உயில் எங்கள் பேரில் இருக்குது, இந்த வீட்டை நாங்கள் சட்டப்படி என்ன வேணாலும் செய்வோம், அது மட்டும் இல்லாமல் அதையும் மீறி இவங்க பிரச்சனை பண்ணணும்னு நினச்சா நாளைக்கே நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுறோம், அதாவது நாங்கள் கேஸ் போட்டு நடந்துட்டுருக்கிறதையும் இப்போ கேஸையும் ரெண்டத்தையும் விசாரித்து பார்த்துட்டு இந்த வீட்டை
சட்டப்படி எங்களுக்கு எழுதி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறோம், நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்னு சோழன் சொன்னதும், என்ன சார் இது தேவையில்லாமல் போலீஸோட நேரத்தை வீணடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. போன கொஞ்ச நேரத்துலேயே நிலா பல்லவன் வீட்டுக்கு வராங்க. போலீஸ் ஜீப் போன உடனே அவங்க பார்த்துட்டு என்ன பல்லவா இது அப்படின்னு அதிர்ச்சியாகி வராங்க. வந்த உடனே எங்கள் வீட்டில் எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்காங்களா, ஐயோ நிலா வேற வந்துட்டாலையா அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் வந்த உடனே என்னாச்சு போலீஸ் எல்லாம் வந்துட்டு போகுது, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னாச்சு என்ன அங்கிள் அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு. ஒன்றும் இல்லை நிலா, இந்த வீட்டை சரி பண்ணணும்னு பார்த்தோம், அதான் பெரியப்பா ஏற்கனவே பெரியப்பாவும் பெரியம்மாவும் பிரச்சனை பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி திரும்பவும் பிரச்சனை பண்ணணும்னு வந்தாங்க. ஆனால் இந்த வீட்டோட ஒயில் தாத்தா அப்பாவுக்கு எழுதி வச்சுட்டு போன ஒயில் கிடச்சிடுச்சு, அதை வச்சு நாங்கள் இனி இந்த வீடு எங்களோட இது, நாங்கள் தான் சரி பண்ணுவோம், எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் கேஸில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதும் போலீஸ் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னதும் நிலாவுக்கே ஒரே ஷாக்கு. ஆனால் அது இல்லைன்னு தான் அன்றைக்கி தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு பல்லவன் கேட்கவும், ஆமாண்ணே இப்போ எப்படி அப்படின்னு நிலாவுமே கேட்க, அப்போ தான் இவர் இப்போ தான் எங்கே வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. உண்மையா அங்கிள் அப்படின்னுவோம், ஆமாம்மா அப்படின்னு. அப்போ அன்னைக்கு கேட்டப்போ கொடுக்கல இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ எங்கே இருந்துச்சு அப்படின்னு நிலா கேட்கவும், அது இருந்துச்சுமா அப்படின்னுவோம். ஏங்க இவர் ஆரம்பத்துலேருந்து இதே தானே பண்ணிட்டுருக்காரு அப்படின்னுவோம். என்ன அங்கிள் நீங்கள் இப்படி, இது ஒன்று போதுமே, நாம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கிற இடத்துல இதை ஒன்று காட்டினா போதுமே, வீடு நம்ம பேருக்கு ஆகிடுமே அப்படின்னுவோம். ஆமாங்க அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு. ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கணும்னா எனக்காக வீட்டை ரெடி பண்ண போய் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு இலக்கடிக்கணுமாண்ணே, வேண்டாண்ணே விட்டுருங்கண்ணே, பரவாயில்ல, நான் ஏதோ பாம்பை பார்த்த பயத்தில் சொல்லிட்டேன், அதுக்காக வீட்டை சரி பண்ணணும்னு நின்னீங்களா, இதெல்லாம் சரி பண்ணணும்னா நிறைய செலவாகண்ணே, விடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லவும், ஏங்க உங்களுக்காக தான் இந்த வீட்டையே ரெடி பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் என்னங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வேணான்னா நாங்கள் விட்டுருவோமா, இந்த வீட்டை நாங்கள் சரி பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வச்சுட்டு இருக்க முடியும், நாங்கள் எல்லாருமே இருக்கல, உங்களுக்காச்சும் இல்லைன்னா கூட இதோ அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அடுத்து பாண்டிக்கு இந்த வீடெல்லாம் சரி பண்ண வேணாமா, இது இப்படியேவா இத்தனை காலத்துக்கு இருக்கணும், இதை சரி பண்ணி ஆகணுங்க, அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நம்மக்கிட்ட உயில் இல்லை, இப்போது உயில் இருக்குது, இதை வச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிட்டு இந்த வீட்டை ரெடி பண்ணுறோம், பண்ணியே தீருவோம் அப்படின்னு சோழன் சொல்லாமல், ஆமாம் பண்ணிடலாம், சோழன் சொன்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு. சரிண்ணே, நானும் எனக்காக இல்லைனா கூட உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீட்டை கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைக்கணும்னா அதுக்காக நானும் உங்கள் கூட நிற்கிறேன் அப்படின்னு மொத்த பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.